நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். செய்திகள் வாசிப்பவர் உமர்லப்பே யாக்கூப். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையாமல் இருக்க அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி திட்டங்களை மேலும் துரிதப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மோசடியாளர்களுக்கு இடமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. காலஞ்சென்ற கலபட ஞானீஸ்வர தேரர் புத்த சாசனம் பௌத்த மத மகத்துவத்திற்கு அரும் பணியாற்றியிருப்பதாக ஜனாதிபதி தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகின்றது. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என்ற அச்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் வாக்குறுதிகள் அரசியல் மேடைக்கு மட்டுமே பொருத்தமானவை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். அவற்றை அமல்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசாங்கத்தின் வேலை திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் பொழுதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். 2035 ஆண்டு அளவில் இலங்கையை ஏற்றுமதி பொருளாதார நாடாக மாற்றியமைப்பதே பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் இலங்கையில் முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இலங்கைக்கான 3ஆம் தவணை கடன் உதவியை வழங்கும் நோக்கில் பொருளாதார முன்னேற்ற மீளாய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதிய குழுவினர் இலங்கை வந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் தொழில் நிபுணர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான கருத்துக்களை ஜனாதிபதி முன்வைத்தார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டங்கள் வெற்றியளித்துள்ளன என்று தெரிவித்தார். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அபிவிருத்தி திட்டங்களை மேலும் துரிதப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி அங்கு மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மோசடியாளர்களுக்கு இடமில்லை என்றும் சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். கம்பகாவில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ராணுவ சிப்பாய்கள் அமைப்பின் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இ விசா சேவை தொடர்பாக அமைச்சரவை குழு மேற்கொண்ட தீர்மானத்தால் 1.2 பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றோம். இந்த மோசடியை ஐக்கிய மக்கள் சக்தி வெளிக்கொணர்ந்து அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரின் கருத்தை அறிய விரும்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். காலஞ்சென்ற கலபட ஞானீஸ்வர தேரர் புத்த சாசனம் பௌத்த மத மகத்துவத்திற்கு அரும் பணியாற்றியிருக்கின்றார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். தேரரின் மறைவு குறித்து வெளியிட்டிருக்கும் அனுதாப செய்தியில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்தின் முக்கியத்துவத்தை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சிறந்த முறையில் தேரர் எடுத்துரைத்திருக்கின்றார். புத்த சாசன விழுமியங்களை பராமரித்து மேம்படுத்துவதிலும் ஆமீச பூஜை வேலை திட்டங்களை முன்னெடுப்பதிலும் தேரர் அரும்பணியாற்றியிருக்கின்றார். ஆசிய நாடுகள் மற்றும் மேற்குலக நாடுகள் மத்தியில் பௌத்த தர்ம போதனைகளை சிறந்த முறையில் போதித்திருக்கின்றார். சுற்றாடலை பேணுவதிலும் தேரரின் பங்களிப்பு மகத்துவமானது. கலபட ஞானீஸ்வர நாயக்க தேரரின் மறைவு நாட்டுக்கும் புத்த சாசனத்துக்கும் பேரிழப்பாகும் என்று ஜனாதிபதி தனது அனுதாப செய்தியில் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 1500 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைப்பதற்கான மற்றொரு கட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கின்றார். அதன்படி ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இருந்து வாக பின்னவல முறக்கலை வரையிலான வீதி காப்பற்றிடப்பட்டு நவீனப்படுத்தப்பட உள்ளது. இதனை போக்குவரத்து அமைச்சு மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சு முன்னெடுக்கவிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நிதி முறைகேடுகள் ஏற்படாத வகையில் வீதி அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அபிவிருத்தி வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இன்றும் நாளையும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 50 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் விஞ்ஞானி பபோதினி கருணாபால எமது நிலையத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். புத்தளத்திலிருந்து கொழும்பூடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக புத்தளம் வரையிலும், அம்பாத்தோட்டையிலிருந்து புத்தளம் வரையிலான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இந்த கடற்பரப்பு கொந்தளிப்பானதாக மாறக்கூடும் என்று காலநிலை விஞ்ஞானி பபோதினி கருணாபால மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மழை வீழ்ச்சி பற்றிய மேலதிக தகவல்களை எமது செய்தியின் இறுதியாக ஒலிபரப்பாகும் வானிலை அறிக்கையில் அறிந்து கொள்ளலாம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகின்றது. சகல மாவட்டங்களிலும் தபால் மூலம் வாக்களிக்க விரும்பும் விண்ணப்பதாரிகள் விண்ணப்பங்களை மாவட்ட திரிவத்தாட்சி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்களை மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் பெற்றுக் கொள்ளலாம். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் தரவிறக்கம் செய்து இதனை செய்து கொள்ள முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். தெங்கு மற்றும் செவ்வள நீர் உற்பத்திகளில் பரவி வரும் வெள்ளை ஈப்பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதற்காக என்காசி ஸ்குவாலுடூபே அடங்கிய 3 லட்சம் பொதிகள் இவரிடம் விநியோகம் செய்யப்படவிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெள்ளை ஈ தாக்கத்தால் ஏற்பட்ட சேதம் தற்போது மேல் மாகாணம் மற்றும் வேறு சில பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஓரளவு குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை ஈ மஞ்சள் நிறத்தில் அதிகம் ஈர்க்கப்படுவதால் தென்னையை விட செவ்வள நீர் உற்பத்திகளுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என்ற அச்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை வெளியேறுமாறு பல நாடுகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. அண்மையில் ஹமாஸ் மற்றும் லெபனான் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தீர்மானித்துள்ளது. ஹிஸ்புல்லா சிரேஷ்ட ராணுவ தளபதி ஃபுவாட் சுக் பீரூட்டில் வைத்து கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்த ஈரானின் ஆன்மீக தலைவர் பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். பிரித்தானியாவில் இடதுசாரி கட்சிகள் மேற்கொண்ட போராட்டத்தில் 90க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். லிவர்பூல், மான்செஸ்டர், பிளாக்போர்ன் மற்றும் பெல்பெஸ்ட் போன்ற நகரங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. இந்த சம்பவங்களை அடுத்து பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தீவிரவாத போக்குள்ள போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு போலீசாருக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்குவதாக புதிய பிரதமர் கீர் ஸ்டாமர் அறிவித்திருக்கின்றார். அபிவிருத்தி செய்திகள்.
கடந்த 2019 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை 2.94 மில்லியன் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் 42.76 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கின்றது. அதிக சுற்றுலா பயணிகள் வருகையும் மற்றும் கடவுச்சீட்டு வழங்கல் செயற்பாடுகளுமே இதற்கான காரணமாகும். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் கடந்த ஆண்டில் 28.1 பில்லியன் ரூபாவை வருமானமாக இலக்காக கொண்டிருந்தது. ஆனால் 2022 ஆண்டில் ஈட்டிய 23.83 பில்லியன் ரூபாய் வருமானத்தை விட 42.76 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி அது சாதனை படைத்திருக்கின்றது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆடுகின்றது. இதற்கமைய சற்று முன்னர் வரை 45 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்புக்கு 196 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். குறைந்த கட்டணத்தில் விமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வசதி கொண்ட இந்திய நிறுவனமான இண்டிகோ அதன் சர்வதேச வழித்தட வலையமைப்பில் யாழ்ப்பாணம் பலாலிக்கு புதிதாக மேலதிக விமான சேவைகளை ஆரம்பிக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் சென்னைக்கும் யாழ் பலாலிக்கும் இடையே தொடர்ந்து நாளாந்தம் விமான சேவைகளை ஆரம்பிக்கவிருப்பதாக அந்த விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இலங்கைக்கு $10 கோடி கொள்கை அடிப்படையிலான கடன் வசதியை பெற்றுக் கொடுக்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இலங்கையின் மின்வலு உற்பத்தித் துறை சார்ந்த நிதி ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவது கடன் வசதியின் நோக்கம் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தம்மிக பியூமி கட்டானோ தெரிவித்தார். இதற்குரிய உடன்படிக்கை விரைவில் கைச்சாத்திடப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். காலநிலை அறிக்கை. சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலிய, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம். வடமேல் மாகாணத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாலை அல்லது இரவுல் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் அடைமழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இடி முழக்கத்துடன் மழை பெய்யும் போது தற்காலிகமாக கடுங்காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கமும் ஏற்படலாம். இது பற்றி அவதானமாக இருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வானிலை அறிக்கையினூடாக பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையாமல் இருக்க அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி திட்டங்களை மேலும் துரிதப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மோசடியாளர்களுக்கு இடமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. காலஞ்சென்ற கலபுட ஞானேஸ்வர தேரர் புத்த சாசனம் பௌத்த மத மகத்துவத்திற்கு அரும் பணியாற்றியிருப்பதாக ஜனாதிபதி தனது அனுதாபச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் நாளையுடன் நிறைவு பெறுகின்றது. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என்ற அச்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.